வணக்கம் நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 25/10/2025 இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு தெரியும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. காரூனியாவோட குழுக்கள். காரூனியா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ட்ரா நம்பரு ட்ரையல் நம்பர் என்னவோ அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க. அது போக நாளைக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர்லேயே கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அந்த நம்பர் தான் நாளைக்கு பிரதானமாக வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் எதாவது வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரே கொஞ்சம் வித்தியாசமான நம்பர். 220 ஆடினாங்க இல்லையா? 220 இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர். ஏன்னா இதே மாதிரி ஒரு ட்ரா வந்து நமக்கு ஏற்கனவே இந்த சொர்ண கேரளாவில் 228ன்னு ஒரு நம்பர் ஆடினாங்க. அதே மாதிரியே மறுபடியும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பரை தான் இந்த நம்பர் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கும் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன 829 சரியா? இதான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி 220 அப்படிங்கிறது நமக்கு வின்னிங் நம்பராக இருந்துச்சு. 728ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருந்துச்சு. போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 982. இதில் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. 1 2 3 4 5 டைம் நமக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து நமக்கு காரூனியா அடிக்கப்பட்ட நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க 617ன்னு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 767ன்னு கொடுத்தாங்க. அந்த ரெண்டு நம்பர்லையுமே நமக்கு பேசிக்காக வந்து 7 நம்பர் இருந்துச்சு. சரி, அது மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் 8 9 2 8 இது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு வேறு மாதிரி கொஞ்சம் கணக்கில் வர மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த 3 ட்ராவுமே ஒரே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நான் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து மறுபடியும் நமக்கு இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்ட நாள் காட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு ஃபுல் ப்ரெடிக்ஷன் கொண்டு வரேன். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 2 லைன் நல்லா இருக்கிற அதை மட்டும் சொல்லிட்டு நல்லா இல்லாத விட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க மறுபடியும் நான் அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு முழுக்க வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நெளிவு சுழிவுகள்லாம் தெரிஞ்சு நடந்துக்கணுங்கிறக்காக தான் நம்ம ஃபுல் ப்ரொடக்ஷனை கொண்டு வரோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய ராசியை மட்டுமே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போனால் கூட நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் ரிஸ்க் எடுத்து நம்ம டெய்லி வந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் உட்காந்து கணிச்சிட்டு காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு அதை வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம். சரியா? கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக இவ்வளோ செய்கிற ரிஸ்க் எடுக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரியா? அடுத்து நமக்கு இதில் வந்து பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஏதாவது ஆடுவாங்களாங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு அதான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள், 829 220 728 982 இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் கூட பெஸ்ட்டாக நமக்கு இதுக்குள்ளே வின்னிங் வரக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர வேண்டிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக வரும், மேட்ச் ஆகும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 1, பி போர்டில் 5, சி போர்டில் வந்து நமக்கு 2 அதிகமான பெண்டிங் நம்பர் இருந்துச்சு. இப்போ தான் ஒன்று காலி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு. ஏ போர்டில் 0, பி போர்டில் 0, சி போர்டில் மட்டும் நமக்கு ஒரு 4 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 69 நாள், கிட்டத்தட்ட 70 நாள் பார்க்க ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது நாளைக்கு எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். நாளைக்கு எங்கே நம்ம வந்து இங்கே வந்து நம்ம 8ஆம் நம்பரும் கொண்டு வரல, 3ஆம் நம்பரும் கொண்டு வரல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், 6ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன், 7ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன், 5ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன், 9ஆம் நம்பர். இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது. ஏன்னா 2ஆம் நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வந்து இருக்குது, 3 நாளாக இருக்குது. 7ஆம் நம்பர் பி போர்டில் 7 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இதில் ஒரு போர்டு தான் அதிகமான பெண்டிங் நம்பர். 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 1, சி போர்டில் 17. இது 2 போர்டுமே பெண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 52, பி போர்டில் வந்து 2, சி போர்டில் 12. இதுவும் 2 போர்டு பெண்டிங்கு. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 0, சி போர்டில் பெண்டிங்கு ஒரு போர்டு தான் இருக்குது, 2 போர்டு இல்லை. அடுத்து நமக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் வந்து 15, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 3. இன்னையோட சேர்த்தினா இதுவும் 2 போர்டு பெண்டிங்னு தான் கணக்கு வரும். பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு இதுலேயும் வந்து 2 போர்டு கணக்கில் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அதுவும் 2 போர்டு தான் பெண்டிங்கில் தான் இருக்குது. சரியா? இந்த கணக்கு கொஞ்சம் ஏ போர்டு கணக்கு கொஞ்சம் சரியாக தெரியல, அதனால தான் விட்டேன். ஏன்னா நமக்கு அதையும் சேர்த்துருப்போம். அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 29, பி போர்டில் 5, சி போர்டில் வந்து நம்ம 4, சி போர்டில் வந்து நமக்கு 10. இதுவும் 2 போர்டு பெண்டிங். அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 6, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5, சி போர்டில் 29 நாளாக பெண்டிங். ஒரு போர்டுனால ஒரு போர்டு அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணக்கில் அது வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி. அதே மாதிரி இதுவும் 2 போர்டு பெண்டிங் தான். ஏன்னா உங்களுக்கு
ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுலேயும் நமக்கு அதிகமான பெண்டிங் 31 நாள் பெண்டிங்கு, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 27 நாள் பெண்டிங்கு. ஆல்ரெடி சி போர்டில் வந்து நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது, தொடர்ந்து வந்து சி போர்டு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நமக்கு அது பெண்டிங் கிடையாது. சரியா, தொடர்ந்து பார்த்திங்கன்னா பி போர்டு தான் நமக்கு அதிகமான பெண்டிங்லேருந்து வந்து சி போர்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் இருக்குது, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் 0க்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9ஆம் நம்பர் இருக்குது, 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஆக்சுவலாக வந்து இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 675, 759, 596, 659, 976, 659, 795, 967, 697, 796 இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கும் இது கொஞ்சம் பர்டிகுலராக இந்த நம்பருக்குள்ளே வரணுங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 76, 67, 75, 75 அதே மாதிரி 59, 65, 56, 97, 76, 57, 75, 95, 96, 69, 67, 96, 65 சரிங்களா. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, நம்ம நேற்று கொடுத்தாலே வந்து 2ஆம் நம்பர் வந்து பர்டிகுலராக மேட்ச் ஆகணும். காரணம் என்னென்னா அதுவும் பி போர்டில் தான் மேட்ச் ஆகணும் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த 2ஆம் நம்பர் பேஸ்டு அதாவது 289, 829, 220, 728, 982 இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக 2ஆம் நம்பருக்கான சோர்ஸும் கொஞ்சம் வரலாம். எனக்கு தெரியும் 7ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது. ஏன் 7ஆம் நம்பர் வருதுன்னா, 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது 2 போர்டுமே பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பராக இருக்குது. அதுபோக இந்த மாதத்தில் வந்து அதிகமாக 7ஆம் நம்பர் தான் அதிகமாக ஆடுறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து ஒரு 15 டாக்கு மேலே பி போர்டில் நிப்பாட்டினாங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து 7ஆம் நம்பர் சர்வசாதாரணமாக டக்கு டக்குன்னு கொடுத்தாங்க இல்லையா போன மாதம் மாதிரி. அது மாதிரி இந்த மாதமும் நம்ம கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி என்ன ஒரு 25 நாள், இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது, 6 நாள் இருக்குது. 6 நாளுக்குள்ளே ஏதாவது கண்டிப்பாக கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. எனக்கு அது மாதிரி தான் வருது. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா, எங்களுக்கு 220 ஆடினாங்க. இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்க. 6ஆம் நம்பர் சம்மந்தமாக நம்ம கொடுக்குறீங்க. எனக்கு தினமும் 2க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஒரு 2ஆம் நம்பர் வந்தாலே 6ஆம் நம்பர் வரும். 2ஆம் நம்பர் வந்திருக்கு. அது போக 0க்கும் 6ஆம் நம்பர் வரும். அப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஆல் போர்டு கணக்கில் 6ஆம் நம்பர் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு தான் வருது. பார்ப்போம். அதே மாதிரி 2க்கு 6, 2க்கு 6, 0க்கு 6. ஏன்னா நம்ம சும்மா ஏ போர்டு பி படித்து எடுக்கும்போது ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஆல் போர்டுன்னு கை வச்சுன்னா 6ஆம் நம்பர் தான் பிச்சுட்டு வருது. கண்டிப்பாக அதுதான் முதல்ல வந்து நிற்கக்கூடிய நம்பராக இருந்துச்சு. அதனால் கொண்டு வந்திருக்கோம். சரி, அடுத்து 7ஆம் நம்பர். அடுத்து வந்து 2க்கு 6, 2க்கு 6, 0க்கு 6 ரொம்ப பிரதானமாக வரக்கூடிய நம்பராக இருக்கும். அடுத்து நமக்கு 7ஆம் நம்பர் 2க்கு 7. ஏன்னா தொடர்ந்து அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 7 நம்பரை கொடுக்குறேன். ஏன் 7 நம்பர் கொடுக்குறேன்னா, 7 நம்பருடைய கதை என்னென்னா நல்லா தெரியும். 15 ஏ போர்டு பி போர்டில், 10 ஏ போர்டில். அப்போ இது 2 நம்பரும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வரேன். அதுவும் போக நீ காரூனியா வந்து நமக்கு ட்ரா நம்பரே என்ன வருது 728வது ட்ரா நம்பர். அப்போ அதையும் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன். சரியா, அது போக ப்ளஸ் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா 2க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 0க்கு 5ங்கிறதும் எஃபெக்டிவான நம்பர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். கணக்கு வருதான பாருங்கள். இதில் வந்து ட்விஸ்ட் அடித்த நம்பர் வந்து 9ஆம் நம்பர் இங்கே திடீர்னு வந்து விழுந்துச்சு உள்ள. கண்டிப்பாக இது வர மாதிரி இருக்குது ஆல் போர்டில் அப்படின்னு. அதனால தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.